ஆவியானவரை அடிப்பணியை வச்சுட்டு நம்ம உணர்வுகள் மேலோங்கி நின்றோம். சில நேரத்தில் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் பாருங்களேன், செத்ததில் தீட்டுப்படக்கூடாதுன்னு சிம்சோனுக்கு சொல்லியிருக்கிறார். செத்தது பக்கத்திலே போகக்கூடாது. ஆனால் இவனுக்கு ஆசை. இப்போ அதுக்குள்ளே தேன்கூடு இருக்குது, செத்து போன சிங்கத்துக்குள்ளே. இவனுடைய சாப்பிடணுங்கிற உணர்வு தேவனுடைய பிரசன்னத்தை விட மேலோங்கிட்டு. மேலோங்க முடியுமா? முடியும். சாப்பாட்டு உணர்வு தேவனுடைய பிரசன்னத்தை மிஞ்ச முடியுமா? முடியும். அதனால தான் சில நேரம் பாஸ்டர்ஸ் கூடுற இடத்துலையே கூட சாப்பாட்டில் பிரச்சனை வந்துடும். 1000 பாஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். ஜெகஜோதியாக இருக்கும். ஆராதனை நடத்துகிற ஸ்தலம் சும்மா அக்னி பற்றி எரியும். ஆனால் சாப்பாட்டு அறையில் வேற பற்றி எரியும். அங்கே வந்த உடனே என்ன மேலோங்கிறோம்? இவ்வளோ நேரம் ஆராதித்தோமே, இவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசணுமே, இவ்வளோ நேரம் தேவ பிரசன்னத்தில் இருந்தோமே, அந்த அபிஷேகம் இந்த சாப்பாடுங்கிற உணர்வு அதை அடிச்சிடும். அங்கே ஒரே